ஹாய், வணக்கம். திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் மேன்வி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். அதாவது சூழ்நிலை கைதிகள். 90% ஆஃப் குற்றவாளிகள் எப்படி உருவாகுறாங்கன்னா சூழ்நிலை கைதியாக தான். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு அண்ணன்காரன் ஒரு தம்பிக்காரன் இருக்காங்க. அண்ணன்காரன் ரொம்ப கோவக்காரன், தம்பிக்காரன் ரொம்ப அமைதி. இப்போ இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, இந்த தம்பிக்காரனோட இன்னோசன்ஸை யூஸ் பண்ணி சுத்தி உள்ளவங்க அவனை ரொம்ப டீஸ் பண்றாங்க, அவனை மிஸ்யூஸ் பண்றாங்க, அவனை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தம்பிக்காரனுக்கு தெம்போ சக்தியோ மனசுலயும் சரி உடம்புலயும் சரி கிடையாது. இது அண்ணன் கிட்ட போய் சொன்னா அண்ணன் கண்டிப்பா ஒரு கோவக்காரன், கண்டிப்பா இதனால எதனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்கான். ஒரு நாள் ரொம்ப அவனே வெக்ஸ் ஆகி நான் போய் இன்னைக்கு எங்க அண்ணன்ட்ட சொல்ல போறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். இதை கேட்ட அண்ணன்காரன் இப்ப என்ன பண்ணணும்? அவங்கள போய் அவன் திரும்பி அடிக்கணுமா, இல்ல தம்பிக்காரன் மாதிரி மன்னிச்சு விடணுமா? ரெண்டு ஆன்சருமே கிடையாது. ஆனா திரும்பி அடிச்சா என்ன ஆகும்? மொமெண்ட்ரி சாட்டிஸ்பாக்சன், அதாவது அந்த சூழ்நிலைக்கு அந்த டைமுக்கு ஏற்ற ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில என்ன ஆகும்? அண்ணனை லீகலா மாரலா சோசியலா என்ன பண்ணிடுவாங்க? குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் குத்தி. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுறான்? அண்ணன்காரன் சூழ்நிலை கைதியா மாறிவிடுகிறான். அப்ப மன்னிச்சு விடணுமா? அதுக்கும் இந்த குற்றம் திரும்பி திரும்பி நடந்து கொண்டே இருக்கும். இப்ப என்ன சொல்யூஷன் இதுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் வித்தவுட் வயலன்ஸ். கிளியரா ஃபர்மா நிக்கணும். ஃபர்ம் லாஃபுல் ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் தான் கரெக்டான வழி இருக்கு. ரிவெஞ்ச் ஆர் ஆங்கர் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. வயலன்ஸ்க்கு நோ, சைலன்ஸ்க்கும் நோ, ஃபர்ம் ஆக்ஷன் பிளஸ் லா பிளஸ் பவுண்டரிக்கு எஸ் சொல்லுங்க. அடிக்காதே, பொறுத்து கொள்ளாதே, சட்டத்தோட நில்லு, தடுக்க. லா அலவ்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் நாட் ரிட்டைலேஷன். அதாவது சட்டம் தன்னை பாதுகாப்பதற்கான செயலை அனுமதிக்கிறது, ஆனால் பழி வாங்குவதற்கான செயலை அனுமதிப்பதில்லை.